வணக்கம். இந்த வாரம் நம்ம ஃப்ரைடே டாக் வித் ஆர்வில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏஐ ஸ்பெண்டிங். இப்போ ரீசெண்டாக வைரலான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் வந்து கிளாட் அக்கௌண்ட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, ரொம்ப யூஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஊபர் வந்துட்டு 1 இயரில் யூஸ் பண்ண வேண்டிய அவங்களோட பிளான்டு பட்ஜெட்டை 3 மாதத்துலேயே முடிச்சிட்டாங்க அப்படின்றது நியூஸு. கிளாட் கூட எல்லாமே கேன்சல் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி வருது. ஏஐ பட்ஜெட் கிரைசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, ஏன் இப்படி திடீர்னு நடக்குது? ஏன்னா ஏஐ வந்து ஒரு 3-4 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்குது. சடனாக ஏன் இப்படி வந்தது அப்படின்றத நம்ம கொஞ்சம் பேக்ரவுண்டில் அதை அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாகவே பேச போகிறோம். அண்டு ஆல்ரெடி நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, இந்த வாரத்தில் வந்து நம்ம ஆந்த்ரோபிக் அகாடமி பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நிறைய கோர்ஸ் இருக்குது ப்ரோ, நான் எதை வந்து படிக்கலான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம எந்தெந்த கோர்ஸ் யாருக்குன்ற மாதிரி போடலான்னு பார்த்தோம். பட் இது போத் ஆர் ரெலவெண்ட். அதனால் அதை நம்ம தனியாக ஒரு செப்பரேட் லேர்னிங் வீடியோவை போட்டலாம் அப்படின்ட்டு இந்த இதை நம்ம இன்றைக்கி கான்செப்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்துச்சு அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்களோட பட்ஜெட் வந்து எக்கச்சக்கமாக யூஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப பட்ஜெட்டை தாண்டி போனதுனால அவங்க அதை கேன்சல்டு கிளாட் கோட் அந்த சப்ஸ்கிரிப்ஷனே கேன்சல் பண்ணிவிட்டு கிட்டப் சிஎல்ஐ யூஸ் பண்ணுங்கள். கிட்டப் கோபைலட்ன்றது மைக்ரோசாஃப்டோட ஓன் ப்ராடக்ட், அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு, அப்புறம் ஊபர் என்ன பண்ணாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்க்குள்ளே பட்ஜெட்டை 2026க்குள்ளே என்டையர் பட்ஜெட்டை மார்ச்லேயே முடிச்சிருக்காங்க. என்ன இப்படி திடீர்னு எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? 2025 வரைக்கும் நடக்காது, திடீர்னு எப்படி 2026ல் ஃபஸ்ட்டு 4 மந்த்ஸில் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சேஞ்ச் வந்து கிளாடில் பண்ணியிருக்காங்க. அதாவது 2025 வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிசம்பர் வரைக்கும் அவங்களோட கான்ட்ராக்ட் எப்படின்னா, $200 கொடுத்துருங்க ஒரு யூஸருக்கு, அன்லிமிட்டட் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தே சேஞ்ச் சைலண்ட்லி. டிசம்பர்லேருந்து இப்படி நம்ம ஏஐ சென்டர்லாம் கட்டுப்படுத்தி முடியாது. ஃபஸ்ட்டு யூஸர் அக்வயர் பண்ணுறது தான் எந்த ஒரு கம்பெனிக்குமே நீடடாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் யூஸர் அக்வயர் பண்ணிட்டீங்க, அவங்க ஸ்டெபிலைஸ் ஆகிட்டாங்கன்னா, நீங்கள் ஆக்சுவல் காஸ்ட்டை அவங்களுக்கு பாஸ் பண்ணது, உங்களுக்கு ப்ராஃபிட் வர்றது தான் வந்து அப்படி தான் நடக்கும். ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆந்த்ரோபிக்கு, ஸோ இது சேஞ்ச் த பில்லிங். முன்னாடி வந்துட்டு $200 கொடுத்துட்டு அன்லிமிட்டட் யூஸ்னோடனே கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஊபர்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தே ஜஸ்ட் ஹேவ் ஒரு லீடர் போர்டே வச்சுருக்காங்க, யார் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஏஐ அப்படின்ற மாதிரி போட்டு அடிச்சு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ஜஸ்ட் யூஸ் பண்ணுறது. நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணலாம், சும்மா பேசிகிட்டே இருக்கலாம் ஏஐ கூட. நான் வீட்டு பிரச்சனை, சொந்த கதை கூட பேசலாம். இட் கன்சிடர்ஸ் யூசேஜ். சும்மா நான் சாம்பிள் ப்ரிஓசி ப்ராஜெக்ட் பண்ணேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், நான் வந்து லைக் இதை சால்வ் பண்ணுறேன்னு நம்ம பேசலாம். டோக்கன் வில் பி எக்ஸாஸ்டட். பட் அட் த எண்ட் நீங்கள் என்ன ரிசல்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதாவது அதனால் பெனிஃபிட் வந்ததா, ரெவென்யூ இம்ப்ரூவ் ஆச்சா, எதுவுமே கிடையாது. ஸோ ரிசல்ட் பேஸில் எதுவுமே நடக்கலை. ஸோ அப்புறம் என்னாச்சுன்னா, இப்போது அது வரைக்கும் 200 ஃப்ளாட் ஃபீஸ் வச்சுருந்தது. டிசம்பர்லேருந்து எப்படி மாற்றிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு $20 தான்ப்பா ஒரு யூஸருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. $200 சொல்லியிருந்தா $20 ரொம்ப கம்மியாக இருக்கேன்னு சொல்லிட்டு டோக்கன் பேஸ்ட், நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஒவ்வொரு டோக்கனுக்கும் காஸ்ட்டுன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதில் தான் வந்து பெரிய பிரச்சனை. அது எந்த கம்பெனிஸுமே பார்க்கல. ஸ்டில் பில்லிங் சைக்கிள் வர வரைக்கும், இப்போ ரீசெண்டாக இந்த மாதம் தான், ஏப்ரல் மாதத்தில் தான் பில்லிங் சைக்கிள் வரும்போது தான் தே ஜஸ்ட் ஷாக். பில்லை பார்த்துட்டு ஐயோ இவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு மேஜர் சேஞ்ச். முன்னாடி வந்துட்டு ஃப்ளாட் ஃபீஸாக இருந்தது 200 எவ்ரிதிங் என்டையர் இன்க்ளூடட் இருந்ததை, இப்போ வந்து அப்படியே மாற்றிட்டு லைக் யூசேஜுக்கு உங்களுக்கு வந்துட்டு காசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கம்பெனிஸ் வந்து ஏஐ அடாப்ட் பண்ணுங்கள், ஏஐ யூஸ் பண்ணுங்கன்னு புஷ் பண்ணிட்டு இருந்தவங்க ரிசல்ட்டை பார்க்கவே இல்லை. அவங்களுக்கு இதனால் எவ்வளோ பெனிஃபிட் வந்துச்சு என்னென்னு பார்க்கல. ஸோ அப்சல்யூட்லி இங்கே தான் வந்துட்டு தெர் இஸ் அ பிக் சேஞ்ச் நடந்தது. அதனால தான் இப்போ அந்த நியூஸ் எல்லாமே வருது. இப்போ எல்லாமே தே ஆர் காஷியஸ், எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை பாருங்கள், யூஸுக்கு தக்கன இது வருதா, பிளான் பேஸ்டில் பிளானுக்கு எல்லாமே லிமிட் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் இவ்வளோ தான் லிமிட் பண்ண முடியும், ஒரு யூஸருக்கும் இவ்வளோ லிமிட்டுக்குள்ளே பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய இது வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் மேஜராக நடந்துச்சு. ஸோ இதில் என்ன மெயினாக பார்க்கணும் அப்படின்னா, பிளைண்டாக யூஸ் பண்ணுறது இட் இஸ் நாட் அட்வைசபிள். எந்த கம்பெனிக்குமே அட்வைசபிள் இல்லை, இண்டிவிஜுவலாக நம்மளுக்குமே அட்வைசபிள் இல்லை. படிக்கும்போது ஓகே, லேர்ன் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது ட்ரை பண்ணலாம். வி கேன் ட்ரை அண்ட் தென் டூ. பட் அட் த எண்ட் என்ன ரிசல்ட்டுக்காக பண்ணுறோன்றதை வச்சுட்டு வி ஜஸ்ட் நீட் டு யூஸ் இட் வைஸ்லி, ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். கம்பெனிலே கிளாட் ஆர் கோபைலட் எது யூஸ் பண்ணாலும் யூ ஹாவ் டு யூஸ் இட் வைஸ்லி. இல்லைனா த பட்ஜெட் வில் பி பர்ன்ட். அதனால் என்ன ரிசல்ட் வருதுன்றது இருக்குது. ஏன்னா காஸ்ட், சம்படி இஸ் பேயிங் த காஸ்ட். இப்போது ஏஐயோட டேட்டா சென்டர்லாம் பார்த்திங்கன்னா எனாமஸ் அமௌண்ட் ஆஃப் மணி தேவைப்படுது. என்டையர் இது ஏஐ ரன் பண்ணுறதுக்கு காஸ்ட்டு, அதோட சிப்போட காஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓவரால் இட் இஸ் ஸ்டில் பர்னிங். அவங்க வந்து ஸ்டில் ஆந்த்ரோபிக் இஸ் மோஸ்ட் வேல்யூடு கம்பெனி, பட் ஸ்டில் த பர்னிங் இஸ் ஸோ மச் மோர். நம்ம இப்போ ஃப்ரீயாக நிறைய கொடுக்குறாங்க, பட் ஸ்டில் இட் இஸ் கோயிங் டு காஸ்ட் மோர் அண்ட் மோர். ஸோ கிளாட் ஆட் வராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தே வில் பி ஹேவிங் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ வாட் திஸ் மீன்ஸ் ஃபார் அஸ், இது நமக்கு என்ன, இந்த டோக்கனைஸ், இந்த யூசேஜ், இந்த இதெல்லாம் என்னென்னா, ஒன் திங் இஸ் இண்டஸ்ட்ரி இஸ் க்ரோயிங் ரைட் நவ். இன்னும் வந்து இந்த இண்டஸ்ட்ரி மெச்சூர் ஆகலை. ஏஐ இஸ் ஸ்டில் க்ரோயிங், எல்லாருமே ஃபிகரிங் இட் அவுட். ஸோ இட் இஸ் ரைட் டைம் ஃபார் அஸ். நம்மளும் வந்துட்டு ஒரு லேர்ன் பண்ணி உள்ளே வரதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு விண்டோவாக இருக்குது.
ஸோ we can learn it. அண்ட் இன்னொன்று வந்து the more and more human power is needed. நம்மளோட இன்டெலிஜென்ஸ் இஸ் நீடட், நம்மளோட நீடட்னஸ் இருக்குது. ஸோ நம்ம இதை கரெக்டாக படித்து ஏஐ கரெக்டாக படித்து அதை கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா there is lot of requirement, lot of things needed in the world, in the industry. ஸோ என்னென்னா இப்போ வந்து கரெக்டாக நம்ம கரெக்டாக டோக்கனை யூஸ் பண்ணால் என்ன பண்ணணும், கரெக்டான கான்டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி கரெக்டாக ரிக்வெஸ்ட் பண்ணணும், கரெக்டான இதை வந்து செட் பண்ணிட்டு கரெக்டான ரிசல்ட் ஆகிட்டு வாங்கணும் வித் மினிமல் டோக்கனை யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஏஐ எப்படி பெட்டராக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஸ்கில் இஸ் மோர் அண்ட் மோர் வேல்யூபிள் ஆகிட்டே இருக்குது. அண்ட் நிறைய பேர் வந்து ஏஐ படிக்கணுன்னா நம்ம வந்து ஏஐ என்னப்பா படிக்கிறது, ஏஐயில் வந்துட்டு நம்ம எப்படி ஏஐ கிரியேட் பண்ண படிக்கிறது அப்படின்றது போயிடுறாங்க. நான் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அதுக்கப்புறம் அதில் வந்து நான் ரேகு அதெல்லாம் நான் வந்து பண்ணோம் அப்படின்ட்டு போகிறாங்க. எஸ், தட் இஸ் ஃபைன். பட் எப்படி ஏஐ பெட்டராக யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு தெர் இஸ் அ ஹியூஜ் டிமாண்ட், தெர் இஸ் ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எப்படி அதை யூஸ் பண்ணி பெட்டராக கொண்டு வரலான்றது ஃபார் பிஸ்னஸ், ஃபார் எஜுகேட்டர்ஸ், ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஹியூஜ் டிமாண்ட் இருக்குது. இட் இஸ் க்ரோயிங் ரேப்பிட்லி. ஹவு டு யூஸ் இட் எஃபிஷியன்ட்லி அப்படின்றது தான் தட்ஸ் வாட் தி ஸ்டோரி இஸ் டெல்லிங். அண்ட் த இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் தட். ஸோ லேர்ன் தட் இஸ் வெரி கேம் சேஞ்சராக இருக்க போகுது. அண்ட் நம்ம ஏர்லி இதில் தான் இருக்கோம். இப்போ ரீசெண்ட்லி கூகுள் ஐஓவில் சுந்தர் பிச்சை லாஸ்ட் வீக் நடந்ததில் என்ன சொன்னார்னா 4.6 quadrillion ஆஃப் டோக்கன்ஸ் வருதுங்க எங்களுக்கு ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் போன இதில் வந்துட்டு ட்ரில்லியனில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ குவாட்ரில்லியன் இஸ் கைண்ட் ஆஃப் பிக் நம்பர். ஸோ ஆனாலும் அங்கே வந்து யூசேஜ் இருக்குது. கூகுள் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அன்லிமிட்டட் ரிசோர்ஸ் இருக்குங்களா, அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ பீப்புள் ஆர் யூசிங் இட். பட் ஹவு மச் இஸ் ஆக்சுவலி டிரான்ஸ்லேட்டட் இன் டு கைண்ட் ஆஃப் ஆக்சுவல் ஒர்க் என்ன போகுதுன்றது தட் இஸ் அ பிக் கொஸ்டின். இட் வில் ஆப்டிமைஸ், டெஃபினெட்லி இட் வில் ஆப்டிமைஸ், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ லேர்ன் ஹவு டு யூஸ் ஏஐ பெட்டர். ஸோ தட் இஸ் ஒன்லி பேசிக் ஸ்கில் ஐ வுட் சே. அண்ட் இட்ஸ் வெரி ஈஸி. இது ரொம்ப டிஃபிகல்ட்லாம் கிடையாது. இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகும்போது நம்மளும் அப்படியே சைட்லேயே க்ரோ ஆகிட்டோம்னா இட் வாஸ் வெரி ஈஸி டு கெட் இன் டு. அண்ட் நீங்களுமே இஃப் யூ கேன் எஜுகேட் டு சம்படி எல்ஸ், நீங்கள் வந்து உங்களுக்கு ஏஐ தெரியுதுன்னா ஜஸ்ட் டெல் இட் டு சம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சர்க்கிள் எல்லாருக்கும் சொல்லுங்கள். ஸோ டாக் அபவுட் இட் ஸோ தட் அவங்களுக்குமே வந்து தெரியும். எல்லாருமே இது எதுவும் பயந்துரு ஈஸி கஷ்டம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. கஷ்டமே கிடையாது, வெரி சிம்பிள். ஏன்னா இப்போ தான் எவால்வ் ஆகுது. லைக் ஸோ டெஃபினெட்லி எவ்ரிபடி கேன் லேர்ன். ஸோ அதை தான் நம்ம வி ஆர் ஆல்சோ ட்ரைங் டு டூ, ஐ எம் ஆல்சோ ட்ரைங் டு டூ. ஸோ எஸ், அடுத்த எபிசோடில் உங்களை பார்க்குறேன். ஸோ அந்த லைக் என்னடா லொக்கேஷன் மாறிடுச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது யோசிச்சாமல் இந்த பாயிண்ட்லாம் நம்ம சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இங்கே வந்து அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆடியோவில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. அடுத்ததுலேருந்து நான் வந்து சரி பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.